தலைக்கு பேர்ச்சம்பளம் அந்த நிலைமைக்கு ஆகி போச்சா கலைஞர் அவர்களின் பேனா. ஆமா மக்களை, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பொம்மை முதலமைச்சர் ஒரு அசிங்கமான ஒரு ஆட்சி நடத்திட்டு இருந்தாரு. அந்த ஆட்சி காலத்துல எங்க அப்பாவுக்கு நான் தான் பண்ணுவேன், எங்க அப்பா பேனா சிலையை நான் மெரினா கடற்கரை சென்டர்ல தாண்டா ஏத்துவேன், அதுவும் மக்கள் வரி பணத்துல ஆட்டி போட்ட பணத்துல தாண்டா கத்தி ஏத்துவன்ட்டு அட்டம் பிடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப அவருக்கு வந்து ஆட்சியும் மாறி போச்சு, காட்சியும் மாறி போச்சு. இந்த பேனாவோட சாட்சியை எங்க வைக்கணும்னு தெரியாம ரோடோடா சுத்திட்டு இருக்க அந்த பேனா. அந்த வீடியோ தான் கீழே ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா. அங்கிள் நாங்க ஒரு ஐடியா தரோம், போய் அண்ணா அறிவாலயத்துல வைக்க வேண்டியதான டிஎம்கே ஆபீஸ் இருக்குல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா வைக்க முடியாது மக்களே. ஏன்னு கேட்டீங்கன்னா அவரு கொத்து கொடுக்கிற சம்பளமே 200 ரூபாய். அங்கிள் இல்லாத நேரத்துல அந்த பேனாவை ஆட்டையை போட்டு எடைக்கடையில போட்டு 2000 ரூபாய் 2 லட்சமோ போட்டானுங்கன்னா என்ன பண்றது? அங்கிளுக்கு தலையில துண்டு போட்டு லண்டன்கா போவாரு. அங்கிள் அங்கிள் உருட்டு நிதி என்கிற உதயநிதி உங்க பையன் தரலாமே. ஐயோ, அவர்கிட்ட தர முடியாது, அவருக்கு பேனா பிடிக்கவும் தெரியாது, பேனால எழுதுறத படிக்கவும் தெரியாது. தமிழ்நாட்டு பெண்களின் பாதுகாப்பை வந்து அலட்சியமா பார்த்துட்டு தகப்பனின் பேனாவை லட்சியமா பார்த்து ஆட்சி செஞ்சீங்களா, அதுக்கு இதான் அங்கிள் உங்களுக்கு கிடைச்ச ரிவெஞ்சே. ஆனாலும் மக்களே, இந்த பேனாவை எங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு உங்க கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல தெரிவிச்சுட்டு போங்க சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.